ஒரு சில பேர் கமெண்ட்ல அக்கா உங்களுக்கு எத்தனாவது மாசத்துல வந்துட்டு வயிறு தெரிய ஆரம்பிச்சது, எத்தனாவது மாசத்துல பாப்பாவுடைய மூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கான பதில் இதோ உங்களுக்காக. எனக்கு எப்போ வயிறு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா 5th மந்த்ல தான் வந்து லைட்டா வயிறு தெரிய ஆரம்பிச்சிச்சு. 5th மந்த் எண்ட்ல தான் வந்து எனக்கு வந்து பாப்பாவோட மூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அதுவுமே எனக்கு டவுட் தான், இவர்கிட்ட கூட கேட்டுட்டு இருப்பேன் நானு. ஆமா மக்களே, அதாவது அண்ணாமலை ஸ்கேன் நம்ம 5th மந்த் அண்ணாமலை ஸ்கேன் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா இவளுக்கு வயிறு வந்து குட்டி உண்டு தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த வயிறே வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. 3 மாசம் 4 மாசம் அவளுக்கு வயிறு வந்துடாது. 5th மந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு 800 கிராம் அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. 7th மந்த் நீங்க க்ரோத்திங் ஸ்கேன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1 கிலோ 200 கிராம் 300 கிராம் தான் பாப்பா வெயிட் இருக்கும். அதனால வந்து வயிறு அவ்வளவு பெருசா தெரியாது. அந்த 7, 8, 9, 10 அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் மூவ்மெண்ட்டே வந்து இது பாப்பா மூவ்மெண்டா இல்ல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல அப்படின்னு கன்ஃபியூஸா இருப்பா. ஏன்னா செகண்ட் பேபி இருக்கிறவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா இதுதான் பாப்பா மூவ்மெண்ட் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பேபி இப்பதான் அப்படின்னா அவங்க கொஞ்சம் டவுட் தான், இது மூவ்மெண்டா வேற ஏதாவது அப்படின்னு கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க. ஸோ எல்லாமே 5வது மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா நடக்கும். சார் பயப்படாதீங்க, ஓகேவா? வேற எதனா கேள்வி இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க. மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு வயிறு இன்னும் தெரியல அப்படின்னு பயந்துட்டு இருக்கிற பிரெக்னன்ட் உமன்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்க தைரியமா இருப்பாங்க. பாய்.